இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வருடத்தினுடைய இறுதி நாள். நன்றி பெருக்கோடு இந்த பேராலயத்திலே, இந்த புண்ணிய பூமியிலே, இந்த அன்னையினுடைய திருப்பாதத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கடவுள் மனிதரிடமிருந்து வேறுபட்டவர் என்றும் மனிதரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார் என்றும் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் மனிதரிடமிருந்து வேறுபட்டவர், நம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் கடவுள், நாம் மனிதர்கள். எனவே இந்த இடைவெளி நிறையா இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் கடவுள் மனிதரை விற்று அகன்று நிற்பவர் அல்ல, தூர நிற்பவரும் அல்ல. மனிதரை படைத்த கடவுள் என்பதால் அவர் நம்மோடு நெருங்கிய விதத்தில் இருக்கின்றார். நம்மை படைத்தவர் அந்த கடவுள், எனவே நம்மோடு நெருங்கிய விதத்தில் இருக்கின்றார். ஆனால் அதைவிடவும் ஒருபடி மேலே சென்று மேலாக படைத்த மனிதரோடு கடவுள் தன்னை இணைத்து கொள்ள விரும்பினார். எப்படி? கடவுள் மனிதராக மாறிட விரும்பினார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே கடவுள் மனிதராக மாறினார் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இருக்கின்றது. இந்த வாக்கு, இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் இன்றைய நற்செய்தி எதைத்தான் சொல்கின்றது. இந்த வாக்கு, இந்த கடவுள், இந்த இயேசு நமக்கு ஒளியாக உள்ளார். இந்த ஒளியினுடைய பண்பு நலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியும் குறிப்பிடுகின்றது. இந்த ஒளி என்பது இருள் அகற்றுவது, பாதை காட்டுவது, வழி நடத்துவது. இருள் அகற்றுவது, பாதை காட்டுவது, வழி நடத்துவது. ஆக இந்த ஒளியாகிய கடவுளோடு நாம் நடந்தால் அந்த கடவுளை நாம் அடையலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதி நாள் நன்றி செலுத்த இன்று நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். கால சுழற்சியில் இந்த ஆண்டின் இறுதி நாளில் இருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் அலையலையாய் பெற்ற அனுபவங்களை அசை போட்டு ஆண்டவரை புகழும் நாள் இன்று. அக்கறையோடு பெற்ற ஒவ்வொரு புன்னகைக்கும், நன்மைக்கும், அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி செலுத்த இன்று நாம் கூடியிருக்கின்றோம். நன்றி நவிழும் நாள். அடுத்து வரும் ஆண்டில் இன்னும் அர்த்தங்களோடு, இன்னும் அதிகமான அர்த்தங்களோடு வாழ நம்மை ஆய்ந்திடும் நாள் இன்று. இந்நாளில் நாம் வாசிக்க கேட்ட யோவானினுடைய வாசகங்கள் நம்முடைய வாழ்வுக்கு வலு சேர்க்கின்றன. எப்படி வலு சேர்க்கின்றன? முதலாவதாக, ஒவ்வொரு நாளையும் வாழ்வின் இறுதி நாள் என கொண்டு தூயவராக வாழ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் இறுதி நாள் என்று தூயவராக வாழ யோவான் அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகத்தில் ஒளியாய் பிறந்த இயேசுவினுடைய வழித்தோன்றல்கள் நாம். இந்த உலகத்தில் ஒளியாய் தோன்றிய இயேசுவினுடைய வழித்தோன்றல்கள் நாம். எனவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய மூச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாம் அந்த ஒளியாகிய இயேசுவை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஒளியாகிய கிறிஸ்து இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்மிடமே இருந்த இருளை அகற்றினார், பாதை காட்டினார், வழி காட்டினார். நினைத்து பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் இந்த புண்ணிய பூமியிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லது நாம் வீடுகளில் இருக்கலாம். நன்றி மட்டும் சொல்வோம். நன்றி இயேசுவே என்று சொல்லி நன்றி சொல்வோம். எத்தனையோ விதமான துன்பமான சூழ்நிலைகள், எத்தனையோ விதமான கவலைகள், கண்ணீர்கள், வேண்டிய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் கூட இருக்கலாம். கசப்பான அனுபவங்கள் நிறையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இதுதான் என்னுடைய எளிய ஜெபமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது. அந்த ஜெபத்தை நாமும் பின்பற்றலாம். என்ன ஜெபம்? என்னை இதுவரை வழிநடத்திய கடவுள், என்னை இதுவரை வழிநடத்திய கடவுள்,
கடந்த காலத்திலே என்னுடைய கரம் பிடித்து வழிநடத்திய கடவுள், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் இன்று 2025 31ஆம் தேதி ஏறக்குறைய 6:25 என்னை இந்த நொடி வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள், வழிநடத்தியவர், வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை வழிநடத்திய கடவுள், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் என்னை கண்டிப்பாக வழி நடத்துவார், என்னை கண்டிப்பாக வழி நடத்துவார். பிறக்க இருக்கின்ற புதிய வருடம் 2026 பல்வேறு விதமான எண்ணங்கள், பல்வேறு விதமான கனவுகள், அதோடு நாம் இந்த புதிய வருடத்திலே நுழைய இருக்கின்றோம். கண்டிப்பாக கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் இந்த புதிய வருடத்திலே நுழைவோம். பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழி நடத்துதல்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அந்த நல்ல கடவுளுக்கு நம்முடைய தாயின் வழியாக இந்த நன்றி பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடகர் குழுவினரோடு பாடுவோம். நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அழைக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. கூடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் பதுங்கி வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் பதுங்கி வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அழைக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. உலகம் நம்மை வெறுத்த போதும், கலகம் நம்மை சூழ்ந்த போதும் விலகவில்லை அன்பர் இயேசுவே. உலகம் நம்மை வெறுத்த போதும், கலகம் நம்மை சூழ்ந்த போதும் விலகவில்லை அன்பர் இயேசுவே. நிலைகள் குலைந்தாலும் அலையாய் எழுகின்றார், நிலைகள் குலைந்தாலும் அலையாய் எழுகின்றார். அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அழைக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இயேசுவை. ஒரு நிமிடம் சேர்ந்து ஜெபிப்போம் மௌனமாக. இயேசுவே, இவ்வாண்டு முழுவதும் என்னை நடத்தி வந்த பாதைகளை விவரிப்பதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அறிவேன், அவர் என்னை வழிநடத்தியதால் மட்டுமே இன்று வரையிலும் அழியாமல் நிலைத்து நிற்கின்றோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். ஆமென்.